பொதுவாக கடகம் வந்து பாருங்கள் ரொம்ப ஆளுமையான பர்சனாலிட்டிஸ் கிடையாது. விட்டு கொடுத்து போகிறவங்க, தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கடகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டம் நான் வந்து பாருங்கள் பூனைக்குட்டியாக இருந்தேன், இப்போ புலிக்குட்டியாக மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளுமை அப்படின்றது அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு அப்படின்றது வரும். கடகத்துக்கு எப்பயுமே ஃபேமிலி இஸ் த ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பட் இந்த காலகட்டம் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். அதே மாதிரி மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. எங்களுக்கு பூர்வீகம் சொத்து ஊரில் இருக்குது, ஒரு ஆள் வந்து பார்த்துட்டே இருக்கா, அவனை நம்பி நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம், அந்த சொத்தை போய் பார்த்தே பல வருஷம் ஆகுது. இந்த காலகட்டம் போய் பாருங்கள், அப்படியே விட்டுற வேண்டாம், அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 5 மற்றும் 10க்கு அதிபன். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன். இவன் அஷ்டமஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின் போது நமக்கு கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எது ரீதியாக, வாகனம் ரீதியாக, வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனமாக ஓட்டணும். இல்லைன்னா சின்னதாக கீழே போட்டு அதுக்கு ஒரு செலவு வரலாம். வீடு சம்மந்தப்பட்ட செலவு, நண்பர்கள் சம்மந்தப்பட்ட எதிர்பாராத செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு.